So, hi everyone. So, we are in chapter 4 and unit 2. So, which is determination of prices. So, unit 1 நீ எது பார்த்தேன்னா market structures பார்த்தேன். Okay, then concept of average revenue, marginal revenue and total revenue பார்த்துட்டோம். Then behavioral principles பார்த்துட்டோம். இப்போ determination of prices. ஓகேயா? So, எதுக்காக மேன் price fix பண்ணணும்? price அவ்வளோ இம்பார்ட்டன்டா அப்படின்னா கண்டிப்பா சோ பிரைஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து எக்கனாமிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல இருக்கு. ஓகேயா? பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பிரைஸ் ஆஃப் குட்ஸ் எக்ஸ்பிரஸ் தயர் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ டேக் நோட்ஸ் கண்ணா, பிரைஸ் ஆஃப் குட்ஸ் எக்ஸ்பிரஸ் தயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ற வேல்யூவை எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஓகேயா? ஸோ அததான் சொல்றான். நெக்ஸ்ட் வந்து in this unit we shall learn how demand and supply intersect a strike balance so the equilibrium price is determined in a free market. A market is one which supposes that demand and supply are free to take their own course and there is no intervention from outside by government and other entities. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம பிரைஸ் டிட்டர்மினேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீ வந்து ஒரு பையர் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளவுதான் விலை கொடுக்கணும்ன்ற அறிவில்லாம போயிட்டேன்னா அது உனக்கு லாஸ். ஆஸ் அ செல்லரா இந்த ப்ராடக்ட்டுக்கு இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூன்னு தெரியாம நான் பிரைஸ் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு லாஸ். சோ அப்போ உனக்கும் லாஸ் இல்லாம எனக்கும் லாஸ் இல்லாம ரெண்டு பேரையுமே பாதிக்காம there should be a clear price, market clearing price இருக்கணும். that price is called equilibrium price. ஆல்ரெடி சொல்லிட்டேன். equilibrium அப்படின்னா where buyers and sellers அதாவது இன்டர்செக்ட் பண்ற இடம், டிமாண்ட்கவும் சப்ளைக்கவும் இன்டர்செக்ட் பண்ற இடம், ரெண்டும் ஃபேஸ் பண்ற இடத்துக்கு பேரு equilibrium. that price is called equilibrium price. that quantity is called equilibrium quantity, which means buyers are ready to buy that quantity, afford that price. sellers are ready to sell that quantity to that price. So இதுதான் equilibrium price. அப்ப இந்த determination of prices அப்படின்ற கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி டிஃப்ரெண்ட் பிரைசஸ் செட் பண்றாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக தான்டா. ஓகேயா? சோ ரைட் டவுன். equilibrium price or market clearing price so equilibrium price or market clearing price is the price என்ன வேற எழுத மாட்டேங்குதுடா. Okay, is the price
at which the quantity demanded of a commodity of a good equals to the quantity applied of that good. Okay, so at this price, no unsold stock on no unsupplied demand. So இந்த பிரைஸ்ல ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா where buyer and seller is equals to exchange their goods, is okay to exchange their goods. நான் இவ்வளவு பிரைஸ்க்கு இவ்வளவு குட்ஸ் வாங்குறேன், நீ இவ்வளவு பிரைஸ்க்கு இவ்வளவு குட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஈக்குவிலிபிரியம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா where demand intersects supply. Okay vada? So see, listen, this is our demand curve and this is our supply curve. ரெண்டும் intersect பண்ற இடத்துக்கு பேரு ஈக்குவிலிபிரியம் அர்த்தம். This price is called equilibrium price or market clearing price. In this price both buyers and sellers are get satisfied. Okay, so நல்லா தெரிஞ்சுக்கோ. This is our supply curve. Yes or no? Yes or no? Yes, ma'am. Yes, ma'am. Yeah. இங்க பாரு, இது demand curve. Okay, this is our demand. Sorry, this is our supply. Okay, and this is our demand. Okay, so அப்போ equilibrium இந்த கீழ் போர்ஷன்ல supply less than demand. உனக்கு தெரியுதா? டிமாண்ட் வந்து இவ்வளவு தூரம் இருக்கு, சப்ளை வந்து இங்க இருக்கு. அப்ப சப்ளை லெஸ் தென் டிமாண்டா? ஏ வாய தொறடா. Are you sleeping everyone? மேம் கேக்குதா? நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. பேசுறீங்களா ஃபர்ஸ்ட்? மேம் நான் பேசுறேன். சவுந்தர் பேசுறேன். மேம் गाइस நான் பேசுறது கேக்குதா? மேம் கேக்குதா? Yes ma'am. Then why don't you answer me guys? Okay, see listen. இப்போ இது வந்து டிமாண்ட். ஓகேயா? This is supply. அப்ப இந்த இடத்துல டிமாண்ட் வந்து less than supply. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவிலிபிரியம்க்கு மேல எப்பவுமே டிமாண்ட் less than supply. ஓகேயா? ஈக்குவிலிபிரியம் பிரைஸ்க்கு கீழே எப்போ சப்ளை பண்ணா demand greater than supply. ஓகேயா? சோ அப்போ எப்பவுமே ஈக்குவிலிபிரியம் பிரைஸ்க்கு மேல நீ கொடுத்த அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கும், சப்ளை ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த பிரைஸ்க்கு மேல நீ கொடுத்த அப்படின்னா யாரும் வாங்க மாட்டாங்க. சோ பிரைசஸ் ஷுட் பி லோயர். ஓகேயா? இதே இந்த பிரைஸ்க்கு கீழே கொடுத்தனா டிமாண்ட் வந்து என்ன கான்செப்ட்னா இங்க பாரு, சப்ளைக்கு வந்து சப்ளைக்கா சப்ளை வந்து இங்கதான் இருக்கு, பட் ஆனா டிமாண்ட் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு. அப்ப டிமாண்ட் வந்து சப்ளை விட அதிகமா இருக்கு. சோ இதுதான் கான்செப்ட். ஓகே,
கேர்ள்ஸ் நான் பேசுறது கேக்குதாடா? எஸ் மேம். போர்டு வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது listen, supply, demand, this is supply, demand, this is supply. எப்பவுமே ஈக்விலிபிரியம்க்கு மேல பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் இருக்கும், இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஷார்டேஜ் இருக்கும். ஓகேயா? சோ which means இந்த பாயிண்ட்ல ஓகே இந்த மேல டிமாண்ட் வந்து demand less than supply. ஓகேயா? இங்க டிமாண்ட் வந்து is more than supply. அப்போ இங்க வந்து ஷார்டேஜ் இருக்கும், சப்ளை வந்து கம்மியா இருக்கும், அதனால ஷார்டேஜ் இருக்கும். இங்க சப்ளை ஜாஸ்தியா இருக்கும், சோ அதனால இங்க வந்து பிரைசஸ் வந்து எப்பவுமே லோயரா இருக்கும், இங்க பிரைசஸ் எப்பவுமே ஹையரா இருக்கும். பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து சப்ளை இல்ல, அளவுல கம்மியா இருக்கு, ஆனா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் எப்படி இருக்கும்டா? ஹையரா இருக்கும். அதே ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டிமாண்டே கிடையாது, ஆனா சப்ளை ஜாஸ்தியா இருக்கு, தேவையே இல்லைன்னா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் கம்மியா இருக்கும். சோ திஸ் இஸ் த கான்செப்ட். Then next, changes in okay, changes in demand and supply. ஷிஃப்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்தியா? படிச்சியா இல்லையா? மேம் ஷிஃப்ட் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு படிச்சியா? எஸ் மேம். ஷிஃப்ட்னா என்னடா? ஷிஃப்ட் ஆஃப் டிமாண்ட்னா என்னடா? Hey, what is shift of demand? Open up your mouth. Okay, don't make me tension. நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? மேம் கேக்குது. வாயே திறக்க மாட்டேன்ற. Movement of demand, ma'am. No. Movement of demand curve அப்படின்னா that is என்னது அப்படின்னா increase, அதாவது expansion and contraction of demand தான் movement along the demand curve சொல்லுவோம். shift of demand curveனா entire demand curve அந்த பக்கம் போறது இல்ல இந்த பக்கம் ரைட் சைடு மாறி போறது இல்ல லெஃப்ட் சைடு மாறி போறது. அதாவது பிரைஸ் தவிர மற்ற டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் மாறுச்சு அப்படின்னா அதனால நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி டிமாண்ட் மாறுச்சுன்னா தட் இஸ் கால்டு ஷிஃப்ட் ஆஃப் டிமாண்ட். ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் அப்படின்னா இது என்ன ஷிஃப்ட்? என்ன சைடுல? see, this is our demand curve. இப்போ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட்னா ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுமா லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகுமா? ரைட் சைடு மேம். ரைட் Side, ma'am. டிக்ரீஸ் இன் டிமாண்ட்னா Left side, ma'am. Left side, ma'am. increase in supply na this is your supply curve. supply increase ஆச்சுனா இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் போகுமா? மேம் லெஃப்ட். சரி ரைட்.
அடிச்சு மண்டைய உடைச்சிரும் சௌந்தரே. Right side. Ma'am, right. ஓகேயா? சோ அப்போ இந்த கான்செப்ட மண்டையில மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம ஒரு 4 கேஸ் பார்க்க போறோம். இது ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மேட்டர். ஓகேயா? லிசன், ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எது எடுத்துக்கலாம்னா, இது வேற அப்பப்போ மக்கர் பண்ணியே இருக்குடா, இந்த போர்டு எழுதவே மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் எடுத்துக்கலாம். ஏன் ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். ஓகே, அதாவது சப்ளை ஃபிக்ஸ்டு, சப்ளை மாறாம இருக்கு, டிமாண்ட் மட்டும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இது என்ன கவுடா? ஏய், ஓபன் அப் யுவர் மவுத் கண்ணா. இது என்னடா கர்வ்? Demand curve. டேய், எனக்கு டென்ஷன் ஆகுதுடா உன்னோட. இது என்ன கர்வ்? Supply ma'am. Supply curve. அப்போ என்ன அப்படின்னா, this is நம்மளோட ஒரிஜினல் சப்ளை அண்ட் டிமாண்ட் இன்டர்செக்ட் பண்ற இடத்துக்கு பேர் என்னடா? Equilibrium price or market clearing price. Equilibrium point. பெண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓகே, சோ இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் ரைட்வர்ட் ஷிஃப்டா லெஃப்ட்வர்ட் ஷிஃப்டான்னு கேட்டேன். Rightward ma'am. நான் பேசுறது கேக்குதா கீர்த்திவாசன்? Rightward எல்லாருக்கும் shift. கேக்குது ma'am. Rightward அப்புறம் shift ஏன் ஆகும். யாருமே வாய் திறக்க மாட்டாங்க? எல்லாம் மியூட் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களா? கவனிக்கிறவன் கவனி, எவனுக்கு கிளாஸ் வேணுமோ அவன் மட்டும் கவனி, அவன் மட்டும் வாய்க்கிற, மத்தவெல்லாம் என்னமோ பண்ணுக்கோ. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் ஷிஃப்ட் டு தி ரைட் சைடு. அப்போ திஸ் இஸ் அவர் நியூ டிமாண்ட் கர்வ் D2. இது வந்து D1, இது D2. இப்போ என்ன ஆயிடுச்சு? திஸ் இஸ் அவர் நியூ ஈக்விலிபிரியம் பிரைஸ். ஓகேயா? சோ அப்ப சி பாரு, ஃபர்ஸ்ட் இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ், ஒரிஜினல் சப்ளை கர்வ். திஸ் இஸ் யுவர் ஈக்விலிபிரியம் பிரைஸ். சப்ளை பிக்ஸ்டா இருக்கு, பட் ஆனா டிமாண்ட் மட்டும் அதிகமா இருக்கு. சப்ளை இஸ் பிக்ஸ்டு பட் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ உன்னோட ஈக்விலிபிரியம் பிரைஸ் ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, இப்போ இங்க மாறிடுச்சு. அப்ப என்ன இருக்கு? ஈக்விலிபிரியம் பிரைஸ் என்னமா இருக்கு? திஸ் இஸ் பிரைஸ் 1, Increase திஸ் இஸ் ஆயிருக்கு. பிரைஸ் 2. இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? Increase ma'am. Increase. சப்ளை பிக்ஸ்டு
demand increase அப்படின்னா equilibrium price, there is a increase in equilibrium price and output ரெண்டுமே. இது பாரு, இது this is வந்து first நம்மளோட ஒரிஜினல் Q1, இது வந்து இப்ப நம்மளோட புது இப்ப மாறின குவாண்டிட்டி. அப்ப குவாண்டிட்டியும் இங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஒரிஜினல் பிரைஸ் அண்ட் there is a increase in equilibrium price and output. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No doubt, ma'am. No, ma'am. சொல்லுடா. No, ma'am. No ma'am. No, ma'am. Okay. So wait. The next second thing, next வந்து decrease in demand. Okay, decrease in demand. இதுல supply fixed, demand வந்து decrease ஆகுது. Yeah, same. This is our original demand curve, D1. This is our original supply curve. Okay, ரெண்டும் intersect பண்ற இடத்துக்கு பேரு equilibrium. This is our original equilibrium price, firstல இருந்த equilibrium price, and this is our original equilibrium quantity. இப்போ என்ன ஆகுது, supply demand வந்து decrease ஆகுது. Demand decrease ஆகுதுன்னா rightward shift ஆ leftward shift ஆ? Leftward shift, ma'am. Leftward shift, ma'am. Leftward shift. Demand curve shift to the left side. But supply வந்து fixed ஆ தான் இருக்கு, demand மட்டும் மாறிடுச்சு மார்க்கெட்ல. அப்படின்னா see now this supply, this new demand curve and supply curve, இது ரெண்டு intersect பண்ற இடம் இந்த இடம். அப்ப இது நம்மளோட நியூ ஈக்குவிலிபிரியமா? Yes, ma'am. Yes, ma'am. This is our new equilibrium price and this is our new equilibrium quantity. Okay, yeah. Sorry. Okay. அப்போ சப்ளை ஃபிக்ஸ்டா இருக்கு, டிமாண்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் என்ன இருக்கு, முதல்ல இங்க இருந்த பிரைஸ் இப்போ இங்க வந்திருக்கு. என்ன இருக்கு? Decrease ஆயிருக்கு. குவாண்டிட்டி என்ன இருக்கு, இங்க இருந்த குவாண்டிட்டி இப்போ இங்க என்ன இருக்கு? Decrease ஆயிருக்கு. அப்ப there is a decrease in equilibrium price and output. எப்போ சப்ளை ஃபிக்ஸ்டு, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஈக்குலிபிரியம் பிரைஸும் கம்மியாகும், அவுட்புட்டும் கம்மியாகும். சரியா? Next, increase in supply. Increase in supply, decrease in supply. அதாவது டிமாண்ட் பிக்ஸ்டா இருக்கு, சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது.
இங்க டிமாண்ட் பிக்ஸ்டா இருக்கு, சப்ளை டிக்ரீஸ் ஆகுது. ஓகேயா, சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ this is our demand curve. ஓகே, இது வந்து நம்மளோட ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் இருந்த சப்ளை கர்வ். ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற இடம் ஈக்குலிபிரியம் பிரைஸ். அண்ட் திஸ் இஸ் அவர் ஒரிஜினல் ஈக்குலிபிரியம் அண்ட் ஒரிஜினல் குவான்டிட்டி. இப்ப என்ன ஆகுதுன்னு சொல்றான், சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப சப்ளை கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் ஷிஃப்ட்ஸ் டு தி ரைட் சைடா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. அப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் இன்டர்செக்ட் பண்ற புது ஈக்குலிபிரியம் பிரைஸ் இங்க வந்துருச்சா? Yes, ma'am. அப்போ this is our equilibrium quantity and this is our equilibrium price, Q2 and P2. ஓகே, சோ அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, when demand fixed, supply மட்டும் increase ஆகுதுன்னா there is a decrease in equilibrium price, increase in equilibrium quantity. ஓகேயா, யாருக்காவது டவுட் இருக்கடா? No, ma'am. அதே No, ma'am. மாதிரி டிக்ரீஸ் இன் சப்ளைல டிமாண்ட் பிக்ஸ்டா இருக்கு, சப்ளை மட்டும் கம்மியாகுது. டிமாண்ட் முதல்ல இருந்த அளவுலயே தான் இருக்கு, சப்ளை மட்டும் மாறுது. அப்போ this is our original demand curve, this is our original supply curve, and this is our original equilibrium point, supply demand intersect பண்ற இடம், and this is our equilibrium price, and this is our equilibrium quantity. Now என்ன அப்படின்னா சப்ளை வந்து ஷிஃப்ட் டு த லெஃப்ட் சைடு, அதாவது சப்ளை கம்மி ஆயிருச்சு, மார்க்கெட்ல சப்ளை குறைஞ்சிருச்சு, டிமாண்ட் வந்து அப்படியே இருக்கு. Now டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்டர்செக்ட் பண்ற இந்த இடம் வந்து நியூ ஈக்குவிலிபிரியம். So this is our new equilibrium price and this is our new equilibrium quantity. அப்போ when demand is fixed, supply மட்டும் decrease ஆகுதுன்னா there is a increase in equilibrium price, decrease in equilibrium quantity. ஓகே, யாருக்காவது டவுட் இருக்காடா அதுல? No, ma'am. No doubt, No, ma'am. ma'am. No, ma'am. சொல்லுங்கம்மா. ஓகே மேம், எதனால மேம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருது? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சப்ளைல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகயா, இப்ப பாரு, டிமாண்ட் பிக்ஸ்டா இருக்கு, சப்ளை வந்து கம்மி ஆயிருச்சு அப்படின்னா ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? சப்ளை கம்மியானா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரு, சேஞ்சஸ் பாரு. இப்போ இது வந்து நம்மளோட என்ன சொல்றது, இப்போ இந்த நியூ ஈக்குலிபிரியம் பிரைஸ் நீ விட்டுரு, இத மறந்துரு, சரியா? இத வந்து நீ மறந்துரு. ஓகே, இந்த பிரைஸ் வந்து நீ மறந்துரு. இப்ப பாரு, அப்ப புதுசா வந்து என்னாச்சு, சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஷிஃப்ட் டு த லெஃப்ட் சைடு. ஓகேயா,
இப்போ இந்த பழைய பிரைஸுக்கே நம்ம இந்த சப்ளை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு சொல்லி பாரு. சரி, இந்த பழைய பிரைஸ்லயே, அதாவது இந்த பிரைஸ்லயே நான் சப்ளை, இப்போ நியூவா ஷிஃப்ட் ஆன சப்ளை கர்வ் எதுடா, பழைய பிரைஸுக்கே இப்போ ஆன விஷயத்த வந்து நான் சேல் பண்றேன் அப்படின்னா பாரு, சப்ளை என்ன ஆகுது, கம்மியா இருக்கு. டிமாண்ட விட சப்ளை கம்மியா இருக்கு. ஆமாவா இல்லையா? எஸ் மேம். பாரு, Yes, ma'am. இது வந்து Yes, ma'am. நம்மளோட புது சப்ளை கர்வ்னா இது ஆல்ரெடி இருக்கிற டிமாண்ட் கர்வ். சரியா? இந்த பழைய பிரைஸுக்கே இப்ப நீ வந்து மார்க்கெட்ல குடுத்துட்டு இருந்த அப்படின்னா டிமாண்ட் வந்து அதே அளவுல இருக்கும். அதாவது ஃபார் OP1 பிரைஸுக்கே குடுத்துட்டு இருந்த அப்படின்னா டிமாண்ட் வந்து OQ1 இருக்கும். சப்ளை பார்த்தேன்னா ஃபார் OP லெவல்ல வந்து சப்ளை பார்த்த அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தா, சப்ளைக்கா இந்த பிரைஸ்க்கே கொடுத்தேன்னா சப்ளை. அப்போ டிமாண்ட விட சப்ளை இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளோ சப்ளை தான் இருக்கு, பட் டிமாண்ட் இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. அப்போ டிமாண்ட் கிரேட்டர் தென் சப்ளையா? புரியுதா இல்லையா நான் பேசுறது? மேம் என்னோட தடவை சொல்லுங்க மேம். என்னோட தடவை சொல்லுங்க மேம். பெண்ணுக்கு அடிக்கடிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலடா. பாரு பாரு, இது என்ன கவுடா? டிமாண்ட் கர்வ். Demand curve. Demand curve. இது Supply curve. ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற இடம் மார்க்கெட் கிளியரிங் ஆர் ஈக்குலிபிரியம். Equilibrium. அப்ப இது நம்மளோட ஈக்குலிபிரியம் பிரைஸா? எஸ் மேம். எஸ் மேம். இது ஈக்குலிபிரியம் குவான்டிட்டின்னு வச்சுக்கோ. ஓகே, சோ இதுதான் நம்மளோட கிவன் கண்டிஷன். இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்ல டிமாண்ட் வந்து அப்படியே இருக்குடா. ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் வந்து அப்படியே பிக்ஸ்டா இருக்கு, மாறல. அதுக்கான தேவையில எந்த மாற்றமும் இல்ல. சப்ளை மட்டும் என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆயிடுச்சு. சப்ளை மட்டும் கம்மி ஆயிடுச்சு. அப்போ சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னா லெஃப்ட் சைடு ஷிஃப்டா, லெஃப்ட்வர்ட் ஷிஃப்டா? எஸ் மேம். Yes, ma'am. S2. ஓகேயா? அப்போ இப்ப பாரு, சப்ளை வந்து இப்ப ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பழைய பிரைஸ்லயே ப்ரிவேல் ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. பழைய பிரைஸ்ல இப்ப வந்து முதல்ல வந்து டிமாண்டும் சப்ளையும் ஒரு அளவுல இருந்துச்சு. நீ இந்த பிரைஸ்ல கொடுத்த OP1 அப்படின்ற பிரைஸ்ல கொடுத்த. இப்போ சப்ளை வந்து கம்மி ஆயிருச்சு, மார்க்கெட்ல சப்ளை கம்மி ஆயிருச்சு. அப்பயும் நீ இந்த பழைய பிரைஸ்லயே நீ வச்சிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு அதே பிரைஸ் வச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த அப்படின்னா, இது பிரைஸா சப்ளைக்கு? ஓகேயா? இதே பிரைஸ்ல சப்ளை கொடுத்துட்டு இருந்தேன்னா சப்ளை வந்து இந்த அளவு இருக்கும். மார்க்கெட்ல சப்ளை இவ்வளவுதான் இருக்கும். டிமாண்ட் பார்த்த அப்படின்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும். இதே பிரைஸ்க்கு வந்து இந்த டிமாண்ட் எங்க டச் பண்ணுதுன்னா இங்க டச் பண்ணுது. அப்ப டிமாண்ட் வந்து இவ்வளவு இருக்கும். ஓகே, சப்ளை பார்த்த அப்படின்னா மார்க்கெட்ல இவ்வளவுதான் இருக்கும். இந்த பிரைஸ்க்காவ சப்ளைக்காவ எங்க டச் பண்ணுது அப்படின்னா இங்க. அப்ப சப்ளை இவ்வளோண்டுதான் இருக்கும், டிமாண்ட் வந்து இவ்வளோ இருக்கும். இது சப்ளை, இவ்வளோ டிமாண்ட் இருக்கும். அந்த பழைய பிரைஸ்லயே கொடுத்துட்டு இருந்தா. அப்போ சப்ளைய விட டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல இல்ல, கம்மியா தான் இருக்கு, ஆனா அதுக்கான டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த ப்ராடக்டோட பிரைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் மேம். Price, ma'am. So price increase ஆகும். So that is why, அதனாலதான் புது சப்ளை கர்வ் நம்மளோட டிமாண்ட் கர்வ் ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற இடம் ஈக்குவிலிபிரியம். இது நம்மளோட புது ஈக்குவிலிபிரியம் பிரைஸ். ஓகேவா?
இது நம்மளோட ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி Q2. ஓகேவா? அப்போ பழைய பிரைஸ்லயே கொடுத்தேன்னா என்ன சப்ளை வந்து இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவு குவான்டிட்டி தான் சப்ளை இருக்கும். ஓகே, பிரைஸ் வந்து பழைய பிரைஸ்ல கொடுத்தேன்னா இவ்வளவுதான் இருக்கும். சப்போஸ் நீ அதே பழைய பிரைஸ்ல கொடுத்தேன்னா சப்ளை கிரேட் லெஸ் தென் டிமாண்ட் அப்படினால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்மளோட ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுக்கு நான் இதை சொன்னேன்னா ஏன் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் குவான்டிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றது சொல்றதுக்காக தான் உனக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். மத்தபடி சேஞ்சஸ் ஆனா ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் என்ன ஆகும்ன்றதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. ஓகேயா? இதே மாதிரிதான் 4க்கும் இருக்கு. அதே பழைய பிரைஸ்லயே நீ கொடுத்தேன்னா குவான்டிட்டி டிமாண்டும் பிரைஸும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இப்ப கொடுத்தேன். நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, மெயின் மேட்டர் மட்டும் தெரிஞ்சுக்க போதும். சோ இப்ப 4 முடிஞ்சா increase in demand, decrease in demand, increase in supply, decrease in supply. முடிஞ்சதா இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. புரிஞ்சுது. Simultaneous change. அதாவது ஒட்டுமொத்தமா ரெண்டுலயுமே சேஞ்சஸ் நடக்கிறது. ஓகேயா? போர்டு ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுடா, என்னாச்சுன்னே தெரியல. Okay, now simultaneous change. Both demand and supply ல ஒரே டைம்ல increase and decrease தான். அதுவும் அதே தான்டா. ஓகேயா? இப்ப பாரு, இது என்ன கவுடா? Demand curve. Demand curve. இது Supply. அப்ப இது நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ். ஆமாவா? Yes, ma'am. P1, this is P1, original quantity P1. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது, அட் அ டைம்ல டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, P2 சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட் சைடு ஷிஃப்ட் ஆகுது S2. அப்போ இப்போ வந்து புது ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் எங்க வருது? இங்க. புது டிமாண்ட் கர்வ் அண்ட் புது சப்ளை கர்வ் இன்டர்செக்ட் பண்ற இடம் இங்க. அப்போ ஆல்ரெடி இருந்ததை விட ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் கொஞ்சூண்டு, there is a literal change in ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் கொஞ்சூண்டு கம்மி ஆகுது. ஈக்குவிலிபிரியம் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா அதிகமா சேஞ்சஸ் ஆகுது. ஓகே, யாருக்காவது டவுட் இருக்கா? No, ma'am. No, ma'am. No doubt, ma'am. அதே மாதிரிதான் சேம் டிக்ரீஸ் இன் சப்ளையும் அதேதான். சரியா? திஸ் இஸ் என்னதுடா நம்மளோட டிமாண்ட் கர்வ் அண்ட் திஸ் இஸ் அவர் சப்ளை கர்வ். ரெண்டும் இன்டர்செக்ட் பண்றோம் நம்மளோட ஈக்குவிலிபிரியம். திஸ் இஸ் ஒரிஜினல் ஈக்குவிலிபிரியம் பிரைஸ் அண்ட் ஒரிஜினல் குவான்டிட்டி Q1 and P1. இப்ப என்ன ஆகுதாமா, டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, T2க்கு மாறிடுது, சப்ளையும் டிக்ரீஸ் ஆகுது. இப்ப என்ன ஆகுது, சப்ளைக்காவும் S2க்கு வந்தது. இப்பயும் என்ன ஆகுது,
எனக்கு இந்த டயக்ராம்ல கரெக்டா வருதான்னு தெரியல. மேபி நான் போர்ட்ல போறதுனால எனக்கு இப்படி வரலாம். ஓகே, நீ வந்து புக்ல வந்து பாத்துக்கோ. ஓகே, ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு, U2க்கு வந்துருச்சு, இங்க இருந்து இவ்வளவு வந்துருச்சு. பட் இங்க குவான்டிட்டி ஜாஸ்தியாச்சு, இங்க வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகேயா? So these are all the simultaneous changes in both என்னது சப்ளை அண்ட் டிமாண்ட் கர்வ். எதுக்காக மேம் இவ்வளவு நம்ம படிச்சோம் அப்படின்னா, ரைட், அது பாக்காதாண்டா வெறும் கட்ட கட்டமா கொடுத்துருப்பான். நான் சொன்ன விஷயம் தான், அந்த பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ரைட், இதை முடிச்சுட்டு போயிடலாம். எதுக்காகனா சி, இங்க வந்து உனக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கான். ஓகேயா? இது ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ், இது இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், இது டிக்ரீஸ் இன் டிமாண்ட். S1 வந்து ஒரிஜினல் சப்ளை கர்வ், S2 இன்க்ரீஸ் இன் சப்ளை, S3 வந்து டிக்ரீஸ் இன் சப்ளை. சரியா? இங்க வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். ஓகேயா? எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் question 3 எடுத்துக்கோ. Heavy rains in Maharashtra caused havoc with the rice crop. ஓகேயா? அதாவது என்னவாமா, மகாராஷ்டிரால பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெயின் வந்துச்சு, ஒரு மழை வந்துருச்சு, அதனால ரைஸ் கிராப் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஓகேயா? அப்ப என்னாச்சு, சப்ளை கம்மி ஆயிருச்சு. புரியுதா? ரைஸ்னுடைய சப்ளை வந்து கூடிய சப்ளைய வந்து மழை வந்து கெடுத்துருச்சு. அப்போ what point in the figure above most likely to be the new equilibrium price and new equilibrium quantity என்னன்னு கேக்குறான். அதாவது என்ன அர்த்தம்னா, மகாராஷ்டிரால வெள்ளம் வந்துருச்சுடா, அரிசி எல்லாம் நாசமா போச்சு அப்படின்னா சப்ளை வந்து குறைஞ்சிருச்சு, அரிசியினோட சப்ளைய மழை வந்து கெடுத்துருச்சு. பட் டிமாண்ட் பிக்ஸ்டு, டிமாண்ட் அப்படியே இருக்கு, சப்ளை மட்டும் குறைஞ்சிருக்கு. அப்போ ஈக்குலிபிரியம் பிரைஸ் என்னன்னு கேக்குறான். சி, ஒரிஜினல் டிமாண்ட் கர்வ் T1, சப்ளை குறைஞ்சிருச்சு மழைனால, அப்போ S3, D1 S3யும் மீட் பண்ற இடம் எதுடா? பாயிண்ட் 3 மேம். பாயிண்ட் 3. அப்போ ஈக்குலிபிரியம் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி வந்து பாயிண்ட் 3. உன்னோட ஆன்சர் இங்க கரெக்டான்னு பாரு. பாருங்க, பாரு, நியூ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் will be 3. Am I right? Yes ma'am. Yes, ma'am. இதுக்காக தான் இவ்வளவு நேரம் அந்த டயக்ராம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 4th question பாரு. Assume that the consumer expect the price of new cars increase next year. சரியா? அதாவது நீ கார் வாங்கணும்னு நினைக்கிற, அப்ப நீ என்ன எதிர்பார்க்கிற? ஐயோ, அடுத்த வருஷம் பிரைஸ், காரோட பிரைஸ் அதிகமாயிருமோ அப்படின்னு நினைக்கிற. அப்போ நீ இப்ப வாங்குவியா மாட்டியா? கார் வாங்குவியா மாட்டியா? ஏன்னா இன்னும் விட்டு வச்சோம்னா அடுத்த வருஷம் இதை விட அதிகமாயிருமோ, எக்ஸ்பெக்ட் ஆயிருமோ, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருமோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ற. அப்ப யூ வில் டிமாண்ட் டுடே இட்செல்ஃபா? Yes, ma'am. Yes, ma'am. அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? Yes, ma'am. Yes, Yes ma'am. or no? Yes, ma'am. அப்போ சப்ளை பிக்ஸ்டு, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன பாயிண்ட்னு பாரு. சப்ளை பிக்ஸ்டுனா ஒரிஜினல் சப்ளை கர்வ் S1, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட். பாயிண்ட் என்ன பாயிண்ட்டா? 5 மேம். டிமாண்ட் வந்து D2 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சப்ளை பிக்ஸ்டு. அப்ப பாயிண்ட் என்னது? 5. மேம். உங்க ஆன்சர் கரெக்ட்டா? ஈக்குலிபிரியம் பாயிண்ட் will be 5. ஆன்சர் கரெக்ட்டா? எஸ் மேம். சோ அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணுமே இல்ல. நெக்ஸ்ட், we are analyzing the market for good X. good X என்ற ஒரு பொருளுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்றோம். சோ காம்ப்ளிமெண்ட் good, okay, the price of a complement good Y declines. ஓகேயா? நம்ம பாக்குறது ஃபார் எக்ஸாம்பிள் காம்ப்ளிமெண்ட் கூடனா, நீ பெண்ணோட மார்க்கெட்ட பாத்துட்டு இருக்க, இந்த பாட்டிலோட விலை வந்து என்ன ஆயிடுச்சாமா, குறைஞ்சிருச்சாமா. ஓகேயா? அப்போ இது என்ன ஆகும்? டிமாண்ட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் மேம்.
என்ன ஆகும்னா எப்படிடா டிக்ரீஸ் ஆகும்? Increase ஆகும் மேம். இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா நம்ம பாக்குறது கூடு செட்டோட மார்க்கெட். அந்த கூடு செட்டோட காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கூடு வையன்றான். நீ எதுக்கு அப்படி கன்சியூம் பண்ணிக்கிற? நம்ம வந்து இங்க் பாட்டிலுக்கான டிமாண்ட நான் பாக்குறேன், ஆனா இங்க் பெண்ணுக்கான டிமாண்ட் இப்ப என்னவா இங்க் பாட்டிலோட விலை வந்து மார்க்கெட்ல ரொம்ப கம்மி ஆயிடுச்சமா. அப்ப இங்க் பென் யூஸ் பண்றவனோட ரேட் என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸா? Yes, ma'am. எஸ். அப்ப இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் வெச்சுக்கோ. At the same time, there is a technological advance in the production of goods. அதே சமயம் பெண்ணோட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, டெக்னாலஜி அதிகமாகுது அப்படின்னா அட்வான்ஸ் ஆகுதுன்னா சப்ளை அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுது ப்ரொடக்ஷன்னா சப்ளை அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். அதிகமாகும். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க் பாட்டிலோட பிரைஸ் கம்மியாச்சு, அதனால இங்க் பெண்ணோட விலை டிமாண்ட் வந்து அதிகமாச்சு. அப்ப இன்க்ரீஸ் இன் டிமாண்ட், இன்க்ரீஸ் இன் சப்ளை. ரெண்டு எந்த பாயிண்ட் பாரு. டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சப்ளையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாயிண்ட் நம்பர் 7. 7. ma'am. Check your answer. Is it right? New point will be 7. Am I right? Yes, ma'am. So like that, question 1 பாத்துரு. புரியலன்னா question 1 புரியலன்னா நாளைக்கு கேளு. With this, our session is concluded. Sorry, ஒரு 3 minutes extra எடுத்துட்டேன், but என்னால complete பண்ண முடியல. So with this, we'll conclude this session. So chapter 4 னுடைய unit 1 and unit 2 is gets over. Okay, please stay online.